ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். ஓகே. அண்ட் இந்த ஷோ பாத்தீங்க அப்படினா இந்த 1 hour வந்து நம்ம இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேர் வந்து ரியல் எஸ்டேட் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சிவகுரு நகர் வந்து என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரியான வசதிகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு அப்படிங்கிறது இப்போ லேண்ட் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீமாகவே இருக்கும், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னதான் நம்ம பேசினாலும் இந்த உரிமையாளர் சார் வாயில் இருக்கிற மாதிரி இருக்காது. சார் வணக்கம் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், நம்மளுடைய சிவகுரு நகர் பற்றின சிறப்பு அம்சங்கள் நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது மேடம் எப்படி கேட்டிங்கன்னா, சிவகுரு நகர் ஒரு சூப்பரான இடத்துல அருமையாக அமைச்சு கொடுத்துருக்குறோம். சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் போகிற பைபாஸ்லங்க, சங்ககிரியில் குப்பனூர் பக்கத்திலேயே சிறப்பாக அருமையாக நம்ம அமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லை, குடியிருப்புக்கு மத்தியில் அமைச்சு கொடுத்துருக்குறோம். சுற்றி எக்கச்சக்கமாக ஏராளமான வீடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பைபாஸ் பக்கத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எல்லா வசதியும் அங்கே இருக்கும். ரெண்டாவது வந்துங்க, நம்ம சைட்டை வந்து பார்த்தாங்கன்னா பார்க்குறவங்க மனசு அதை வந்து 100க்கு 100 இந்த இடம் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படுற அளவுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்குறோம். டிச் வசதியாக இருக்கட்டும், ரோடு வசதியாக இருக்கட்டும், இபி வசதியாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் சுற்றி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இயற்கை சார்ந்த சுத்தமான காற்று. இன்றைக்கி வந்து எங்கேயுமே வந்து சுத்தமான காற்று கிடைக்கல. ஆமாம் மேடம், நீங்கள் கூட நினைக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து பைபாஸ் பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்கீங்க, காற்றோடு கிடைக்குமான்னு கேட்கலாம். நம்ம இடம் வந்து நல்ல இயற்கை சூழல் நிறைஞ்ச விவசாயம் நிறைஞ்ச இடத்துல அமைச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் சுற்றி வந்து தோப்புகள் இருக்குது. ஆமாம், தோப்புகள் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கள் கொடிகள்லாம் இருக்கிற ஒரு அருமையான இடத்துல தான் நம்ம சிவகுரு நகர் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சிவகுரு நகரில் ரொம்ப எனக்கு அந்த இடத்துல பிடிச்சது எனக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்த பார்க்குறவங்களாம் சொல்கிறது என்னென்னா, அண்ணாச்சி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சங்ககிரியில் நீங்கள் குப்பனூர் பைபாஸ் பக்கத்துலேயே நீங்கள் அமைச்சு கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு போக்குவரத்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. கோயம்புத்தூருக்காக இருக்கட்டும், சேலத்துக்காக இருக்கட்டும், வெளியில் எங்கே போகிறதுக்குனாலும் பைபாஸில் ஏறி போக்கு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த பைபாஸ் பக்கத்துலேயே இப்படி ஒரு இடத்த ஒரு இயற்கை சார்ந்த இடத்த நீங்கள் எங்களுக்கு தந்தது, இயற்கை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி மக்கள் வந்து ஒவ்வொரு சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம். இடத்த பார்த்தீங்கன்னா 33 அடி தார்சாலை போட்டு கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் விசேஷமாக என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வீடு கேரளா டைப்பில் பிரம்மாண்டமாக பெரிய வீடாக வந்து அதை வந்து சீக்கிரத்தில் வேலை ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம், அதுக்காக உண்ட ஆயத்த பணிகளை ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்ஜினியர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க. சீக்கிரத்தில் ஒரு 3 வீடு பிரம்மாண்டமாக பெருசாக போகுது. அதனால் வந்து சிவகுரு நகர் அதிர்ஷ்டம் உள்ளவங்க தான் இந்த இடத்த வாங்க முடியும். நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். உங்களோட வாழ்க்கையில் பணமும் செல்வமும் செல்வாக்கும் உயர நீங்கள் சிவகுரு நகரில் பிளாட் வாங்க ஜீவநதிக்கு வரும்படியாக நான் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன். அதாவது மேடம் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா மேடம், நீங்கள் பைபாஸ் பக்கத்தில் போட்டுன்னு வைங்களா, இன்றைக்கி வந்து அதாவது தங்கத்தில் போடுற பணமோ மண்ணில் போடுற பணமோ இன்றைக்கி பெருகிட்டு
தான் இருக்குங்க. கண்டிப்பா. ஆமாங்க. அதாவது ஒரு விதை இருக்குன்னு வைக்கலாம், அந்த விதையை நம்ம வந்து விதைச்சாதான் அந்த விதை வந்து முளைக்கும். ஆமாம், அந்த மரம் வந்துருச்சுன்னா விதைக்கிற ஒரு விதையை தான் விதைப்போம். அது மரம் ஆயிட்டுனா அது நிறைய கனிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் வந்து இன்னைக்கு வந்து பணக்காரனை மாறணும், செல்வ சீமானாய் மாறணும், நம்முடைய வாழ்க்கையில் பணம் பெருகணும் அப்படின்னா இன்னைக்கு அதிகமாக விவரம் உள்ளவங்க எங்கே கொண்டு பணத்தை வந்து முதலீடு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து ஒன்று தங்கத்தில் பண்ணுவாங்க, இல்லை மண்ணில் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், இந்த ரெண்டு நம்மளை என்றைக்குமே வந்து வாழ வைக்கும். ஆமாம், பொண்ணு விலையை பார்த்தீங்கன்னா விலை ஏறிட்டு தான் இருக்குங்க, அது இறங்கவே இறங்காதுங்க. அதே போலங்க மண் ரேட்டை பார்த்தாலும் மண் ரேட்டை ஏறிட்டு தான் இருக்குங்க. அதனால் நம்ம சிவகூர் நகரில் இடம் வாங்குறவங்க ஒவ்வொரு வாரம் ஆமாம் வந்து அவங்க வாழ்க்கையில் பணம் பல மரக பெருகும் என்று ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்துக்கிறேன். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசினா அது ஷோவோட ஃபர்ஸ்ட் காலர் பார்க்கலாம் சார். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, கிருஷ்ணா பேசுங்களா? ஆமாங்க, சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் ஃபாத்திமா. நான் ஈரோடு நாடர்மேட்ல இருந்து பேசுறேன். ஓகே ஃபாத்திமா மேடம், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க மேம். இப்போ இது சங்ககிரியில போட்டிருக்காங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆடு டெக்ஸாஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே 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 மேடம். இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் வருது மேடம்? வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் ராஜாசிங் என்னாச்சு பேசுகிறேன் மேடம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் மேடம், நீங்கள் இந்த நேரில் உங்களை பார்த்து பேசுகிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே சார். மேடம் வந்து நீங்கள் சூப்பரான ஒரு கேள்வி கேட்டீங்க மேடம், சூப்பரான கேள்வி கேட்டீங்க. அண்ணாச்சி, சங்ககிரி பைபாஸ் நீங்கள் போட்டிருக்க சைட்டு ஒரு சதுரடி என்ன ரேட்டுன்னு கேட்குறீங்க? ஆமாம் மேடம், அதாவதுங்க ஒரு சதுரடி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஒரு சதுரடி 1000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய். பைபாஸுக்கு பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்குற எல்லா வசதியும் இருக்கு. நீங்க வந்து இடத்த வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாங்க, முதல்ல வர 27 நபர்களுக்கு சங்ககிரி பைபாஸ்ல யாரெல்லாம் இடம் வாங்குறாங்களோ அவங்க அனைவருக்கும் திருச்செங்கோட்டில் ஒரு மனை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுதான் சார். இப்போ வந்து நாங்கள் சங்ககிரியில வந்து ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கலாம் அப்படின்னு இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷம். வெல்கம் வெல்கம். இப்போ திருச்செங்கோட்டில் வந்து எனக்கு வந்து நான் இப்போ இங்கே என்ன ரேட்ல சதுரடியில வாங்குறேனோ அதே சதுரடியில கொடுப்பீங்களா, இல்லை எப்படி எந்த மாதிரி? சூப்பர் மேடம், சூப்பர் மேடம், சிறப்பான கேள்வி மேடம். இப்போ நாங்கள் வந்துங்க மேடம், நம்ம வந்து சிவகுரு நகர்லைங்க 1200 சதுரடி போட்டிருக்கோம், 1400 போட்டிருக்கோம், 1500 போட்டிருக்கோம், 2000 சதுரடி போட்டிருக்கோம். இங்கே நீங்கள் 1200 சதுரடி வாங்கினீங்கன்னா திருச்செங்கோட்டில் 1000 சதுரடி ஃப்ரீயாக தராங்க. 1000 சதுரடி இப்போ நான் இங்கே எவ்வளோ வாங்குறேனோ அதுதான் திருச்செங்கோட்டில் 1000 சதுரடி. இப்போ நீங்கள் வந்து சங்ககிரியில் வந்துங்க 1500 வாங்கினாலும் திருச்செங்கோட்டில் உங்களுக்கு 1000 தான் தருவேன். நீங்கள் ஆமாம், இங்கே பிளாட் கணக்குங்க, அதாவது திருச்செங்கோட்டில் போட்டிருக்க எல்லா பிளாட்டுமே 1000 சதுரடி தான் போட்டிருக்கேங்க. நீங்கள் சங்ககிரியில் வந்து 2000 சதுரடி வாங்குறீங்கன்னு வைங்களா, சங்ககிரியில் நீங்கள் 2000 சதுரடி வாங்கிங்கன்னா திருச்செங்கோட்டில் 1000 சதுரடி தான் ஃப்ரீயாக தருவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் வந்து திருச்செங்கோட்டில் நான் ஃப்ரீயாக தர சைட்டு எல்லா மனையுமே 1000 சதுரடி மனை தான். அதனால அங்கே நீங்கள் சங்ககிரியில் ஒரு பிளாட்டு நீங்கள் 1200 வாங்கினாலும் சரி, 1500 வாங்கினாலும் சரி, நான் ஃப்ரீயாக தர்றது 1000 சதுரடி. முதல்ல வர 27 பேருக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கிடுங்க. இந்த ஃப்ரீ, இந்த ஆஃபருங்கிறது நான் எப்போதும் என்னால் கொடுக்க முடியாதுங்க. நான் எங்கே சைட் போட்டாலும் நான் வந்து என் அருமை வாடிக்கையாளர்களுக்கு ஏதாவது ஒன்று ஃப்ரீ கொடுக்குறது என்னுடைய பழக்கம், அது என்னுடைய வழக்கம். சூப்பர். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி.
எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. Thank you so much for calling, sir. Thank you. நிறைய காலர்ஸ் வந்து லைன் ட்ரை பண்ணிட்டு வெயிட்டிங்ல வந்துட்டே இருக்காங்க. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பிஸியா இருக்கு, லைன் கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து வரி பண்ணவே வேண்டாம். கீழ ஸ்க்ராலிங்ல வந்து நம்மளுடைய நிறுவனத்துடைய நம்பர் கொடுத்திருக்கோம். நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்களுடைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சார், நம்ம இத பத்தி பேசிட்டு இருந்தோம். சூப்பர் சூப்பர். நிறைய பேர் எடுத்து பண்ணி சக்சஸ் ஆக முடியலன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆமா மேடம், ஆமா, நீங்க வந்து அருமையா கேள்வி கேட்டீங்க மேடம். இப்போ வந்துங்க, இப்போ நம்ம கோயம்புத்தூரை பார்த்து எடுத்தாலும் சரி, திருப்பூர் எடுத்தாலும் சரிங்க, அது மட்டும் இல்ல வந்து நமக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய ப்ராஜெக்ட் எனக்கு தேடி வருதுங்க. இப்போ வந்து அதாவதுங்க, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாச்சி எங்கிட்ட வந்து கோடிக்கணக்கில் பணம் இருக்குங்கண்ணாச்சி, நாங்களும் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நாங்கள் ஒரு 500 பிளாட் 1000 பிளாட் நாங்கள் பிளாட் போட்டுட்டோம். ஆனால் 4 பிளாட் 5 பிளாட்டுங்களும் எங்களை விற்க முடியலண்ணாச்சி. சூப்பர் சூப்பர். அதனால வந்து ஒரு காலர் வராங்க, ஒரு பேசிக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. ஓகே சார், நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யுவராஜ்? இரும்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சூப்பர் சார். நம்மளுடைய ஷோ பார்த்துட்டு இருக்கீங்களா? சிவகுரு ப்ரமோட்டர்ஸ்ல நகர்ல லேண்ட் வாங்குறதுக்கான ஐடியா வச்சிருக்கீங்களா? சார் வணக்கம் சார். வாங்க சார், ராஜா சிங் அண்ணாச்சி பேசுறாங்க சார். வந்து நம்ம சிவகுரு சார் சங்ககிரியில குப்பனூர் பைபாஸ் பக்கத்தில் அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஆமா, அது மட்டும் இல்லாம சார் சதுரடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ்ல இருந்து இருக்குதுங்க சார். சார் நீங்க கீழ ஸ்க்ராலிங்ல நம்பர் கொடுத்திருக்கோம். நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க ஆபீஸ்க்கு விசிட் பண்ணுங்க. நேரடியா நாங்க வந்து மனையை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மனையை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா சார்? நாளைக்கே ஆபீஸ் வாங்க சார். நாளைக்கு எனக்கு எந்த ப்ரோக்ராம் இல்லை, ஆபீஸ்ல தான் நானே இருப்பேன், ஃப்ரீயா தான் இருக்கிறேன். நாளைக்கு வாங்க, நானே நம்ம கார்ல கொண்டு போய் இடத்த காட்டுறேன் சார். அது மட்டும் இல்லாம சங்ககிரியில் நாளைக்கு நீங்க பிளாட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1000 சதுரம் திருச்செங்கோடுல ஃப்ரீயா தந்துடுறேன் சார். கண்டிப்பா நாளைக்கு வாங்க சார். வெல்கம் சார், வெல்கம். உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. நமது ராஜா சிங் அண்ணாச்சியின் பெருமை மிகு படைப்புகள். மக்களோட அதிகபட்ச கனவே ஒரு சொந்த வீடுதான். உங்களுக்கும் அந்த கனவு இருக்குல்ல? சங்ககிரி பைபாஸுக்கு மிக அருகில் மஞ்சக்கல்பட்டியில் அமைந்துள்ள அழகிய வீட்டுமனை சிவகுரு நகர். ஹலோ, உங்களதான். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட போறீங்க? உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணாமா? அட போமா, லேண்ட் விக்கிற விலைக்கு எங்க வாங்குறது அதானே கேக்குறீங்க? ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி.
ஸ்ரீ கந்தன் நகர் கந்தம்பாளையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. தரமான வீட்டு மனைகள் கம்மியான விலையில. கரிச்சிபாளையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கோலாரத்தில் அமைந்துள்ளது ராசி கார்டன். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. நம்ம மனைப்பிரிவுல 30 அடி அகலமான தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம 20 அடியில சுவையான குடிநீர் வசதி உள்ளது. மேலும் நமது அண்ணாச்சியின் முதல் படைப்பான கரிச்சிபாளையத்தில் அமைந்துள்ள ஜீவநதி கார்டனில் மிக குறைந்த வீட்டு மனைகள் மட்டுமே உள்ளன. என்னங்க யோசிக்கிறீங்க? இவ்ளோ சிறப்பம்சங்கள் உள்ள மனையோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாங்க இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியான விலை. விட்டம்பாளையத்திலிருந்து பெருமாள் மலை செல்லும் வழியில் விட்டம்பாளையத்தில் அமைந்துள்ளது ANG அவென்யூ. மேலும் சிறப்பம்சங்கள் 24 மணி நேரத்து போக்குவரத்து வசதி. அது மட்டும் இல்லாம மனைக்கு அருகாமையில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாப், கோயில்கள் அமைந்திருப்பது மேலும் சிறப்பாகும். ஸ்ரீ பாலாஜி நகர் இறையமங்கலம் டு வெள்ளியம்பாளையம் வழியில் அமைந்துள்ளது. குறைந்த மனைகளே உள்ளன, விரைந்து வாருங்கள். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ். நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. செல்வரதி அரிசி டிப்போ அருகில், ஈரோடு மெயின் ரோடு, திருச்செங்கோடு. தொடர்புக்கு 9865377539. அனைவருக்கும் சொந்த வீடு, அதுதான் அந்த ராஜா சிங் அண்ணாச்சியுடைய இலக்கு. Again, welcome back to the show. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட் சொல்லக்கூடிய சிவகுரு நகருக்கான சிறப்பு நேரல் நிகழ்ச்சியில உரிமையாளர் டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சியோட நம்மளுடைய தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் எல்லாம் மனையில் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குன்னு பேசணும். ஸோ 2 காலத்துக்கு முன்னாடி நான் கேட்ட அந்த டவுட் பத்தி நமக்கு வந்து எக்ஸ்பிளைனா சார் சொல்ல போறாரு. ஆமாம், கண்டிப்பாக மேடம். நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. இப்போ அண்ணாச்சி வந்து நிறைய பேர் வந்து கையில் நிறைய பணம் வச்சிருக்காங்க. ஒரு 1000 பிளாட் 2000 பிளாட் பிளாட் போடுறாங்க. ஆனால் பிளாட் போட்டதை அவங்களால விற்க முடியல. ஒரு 5 பிளாட் 10 பிளாட் வித்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவங்களால சேல்ஸ் பண்ண முடியாமல் சிரமப்பட்டுருக்கோம் உங்களுக்கு. அண்ணாச்சி நீங்கள் அதெல்லாம் உங்கள்கிட்ட சேல்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்தாச்சுன்னா நீங்கள் அதை டாக் ஓவர் பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க மேடம். ஆமாம் மேடம். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி மேடம். சென்னையாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எங்கேனாலும் சரி பிளாட் யாராலும் ஓட்ட முடியும்னு சொன்னாங்கன்னா அதை நானே டாக் ஓவர் பண்ணி எடுத்து நானே அதை வந்து ப்ரொமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன் மேடம். ஆமாம், அந்த காலையில் பேசிக்கலாங்க. ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? வேலுச்சாமி சார், எங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எலக்ட்ரிஷியன். ஓகே, சூப்பர் சார். ஷோ பார்த்துட்டு இருக்கீங்களா? சிவகுரு நகர் பத்தி பார்த்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சார், லேண்ட் வாங்கிடலாமா? நாளைக்கு புக் பண்ணிடலாமா சிவகுரு நகர்ல? ஆமா சார், சொன்னாரு. ஆமா ஆமா. ஓகே, உங்களுடைய விருப்பம் எதுவோ அதுவே எங்களுடைய விருப்பம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை அருமை. ஓகே சார், அதாவது சார் அந்த இரும்பு பாலம் பக்கத்தில் சார், அதாவது திருச்செங்கோடு டு பரமத்தியூர் பைபாஸில் இரும்பு பாலத்தை கொடுத்தது சார். சைடு வரை 250 ரூபா சார். ஆமா, நீங்க மட்டும் இல்ல சார், நீங்க மட்டும் இல்ல, உங்க நண்பர்களோட சொல்லுங்க சார். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இடம் வாங்குறது வந்து அது வந்து ஒரு எட்டாத ஒரு காரியமா இருக்குன்னு நினைச்சு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதனால சார் வந்து ஒரு பிளாட் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் சார். 1600 அடி 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க சார். அது மட்டும் இல்ல சார், நீங்க உங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க சார். அதாவது வந்து நீங்க ஒரு கூலி வேலை செய்யறவங்க, ஒரு தறி ஓட்டுறவங்க, ஒரு சின்ன சின்ன வேலை செய்யறவங்க, ஒரு விவசாயம் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா ஒரு இடம் வேணுங்க. நாளைக்கு நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு இடம் நீங்க வாங்கி போட்டாதான் நாளைக்கு அதோட மதிப்பு கூடும். நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம பசங்க வருங்காலத்துக்கு, எதிர்காலத்துக்கு அது நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்ல சார், ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறாங்க. என்கிட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டவங்களா நீங்க அதை 10 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு நானே வித்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிங்க ஒரு பேங்க் வேலை செய்ய ஒரு மேனேஜர் சார் எனக்கு பார்த்து வாங்கினாங்க. 5 லட்சம் ரூபாய்க்கு அதை வாங்கினாங்க. ஆனா அதை வந்து ஒரு 2 மாசத்துக்கு வித்து கொடுத்தாங்க. 25 லட்சம் ரூபாய் வித்து கொடுத்தாங்க. ஆமா, அதாவது வந்து நாங்க வியாபாரம் பண்றதோட நாங்க விட்டு போறது கிடையாது. நீங்க வந்து நாளைக்கு சேல்ஸ் பண்ணி கேட்டாலும் கூட, ஆமா உங்க வீட்டு பிள்ளையா உங்க சார்பாடு இருந்து அந்த இடத்த அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு நல்ல ரேட்டுக்கு விட்டு கொடுப்பவங்க தான் இந்த ராஜா சிங். ஆமா, சர்வீஸ் நம்ம சர்வீஸ் சூப்பரா இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளுக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க சார். நீங்க நாளைக்கே ஆபீஸ் வாங்க சார். நாளைக்கே புக்கிங் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நாளை மறுநாளைக்கு கிளம்பி கொடுத்துறாங்க. கண்டிப்பா பண்ணி தரேன், கண்டிப்பா பண்ணி தரேன். நம்மளோட ஒரு 10 பேங்க் டைப்ல இருக்குங்க.
குறைஞ்ச வட்டிக்கு உங்களுக்கு நான் எளிமையாக எல்லாம் பண்ணி தரேங்க. வாங்க பண்ணி தரேங்க, ஆஃபீஸுக்கு வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் எகைன் சொல்றதா, லைவுக்கு நிறைய பேர் வந்து நிறைய ட்ரை பண்ணீங்க, லைன் கிடைக்கல அப்படின்னா கீழே ஸ்க்ராலிங்ல வந்து நம்மளோட சிவகுரு நகர் பத்தின டீடைல்ஸ் அண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படியே நம்ம சிவகுரு நகர்ல பாத்தீங்க அப்படின்னா மனை வாங்குற முதல் 27 பேருக்கு திருச்செங்கோட்ல 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து இலவசமா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஆஃபர் வந்து லைவ் கால் பண்ணி கிடைக்காம போய் லைன் கிடைக்கலையே, எனக்கு இந்த ஆஃபர் கிடைக்காதோ அப்படின்ற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். நீங்க வந்து கீழே ஸ்க்ராலிங்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்க வந்து இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் நீங்க என் மடையை வந்து பார்வையிடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நாங்களே வாகன வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்க வந்து சார் சொன்ன மாதிரி நீங்க வந்தா மட்டும் போதும், ஏசி கார்ல சூப்பர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மனையை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பட்ஜெட் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா சார் சொன்ன மாதிரி 3 லட்சத்துல இருந்தே வந்து சென்ட் வந்து கொடுக்குறோம். இல்லைங்க, 1700 சரடி. ஆமா, 2.25 சென்ட் 3 லட்சம் நம்ம ஸ்டார்டிங் இருக்குங்க. இப்போ வந்து நார்மலா வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படிங்கறதே வந்து ஒரு 2 lakhs அந்த மாதிரியான விஷயத்துல அமௌண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மளுடைய வண்டி வாங்குறதே அது அப்படின்னா நம்ம 3 lakhsல வந்து நம்ம குடியிருக்கிறதுக்கான ஒரு நிலம் வீடு கட்ட போறோம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா வந்து அரிய வாய்ப்பா தான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க சார், இது மாதிரி சிவகுரு நகர் மாதிரி இன்னும் எந்த மாதிரியான சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் பண்ணிருக்கீங்க? ஆமா, பண்ணிருக்கேன் மேடம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அழகான கேள்வி கேட்டீங்க. அண்ணாச்சி வந்து நீங்க வந்து அதாவது கம்மி பட்ஜெட்ல கொடுக்குறீங்க. ஆமா, அதாவது வந்துங்க 2.25 சென்ட் 1700 சரடிங்க. நீங்க வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க. ஒரு பைக் ரேட்டு நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் தாண்டி சொல்றீங்க. இப்ப வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க, அந்த மாதிரி ரேஞ்சில தான் வாங்க விருப்பப்படுறாங்க. அதே ரேஞ்சில நம்ம எப்படி இந்த மாதிரியான இது ஆஃபர்ஸ் நம்மளால கொடுக்க முடியுது? ஆமா, அது என்னன்னு கேட்டீங்க மேடம், இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து வீட்டின் கண்கள். அதாவது வந்துங்க, அதாவது வந்து புத்தியுள்ள பெண் வீட்டை கட்டுக்கிறான்னு சொன்ன மாதிரி ஒரு வீடு வளர்றதுக்கும் ஒரு குடும்பம் வளர்றதுக்கும் அது வந்து அந்த பெண்கள் கையில தான் இருக்குங்க. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து பெண்கள் நினைச்சாங்கன்னா எல்லாம் முடியும். ஆமா, அதாவது வந்து கணவர் வந்து எவ்வளவுதான் கோடி சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை சேமிச்சு வைக்கிறது இல்ல தலைவி. ஆமா, இல்லத்துக்கு தலைவரா கனவு இருந்தாலும் கூட ஆனா அந்த இல்லத்துக்கு அந்த தலைவி, அதாவது அரண்மனை போல வீடு கட்டுறது பெருசு கிடையாது. அந்த அரண்மனையில் ஒரு ராணி இருந்தாதான் அந்த வீடு நல்லா இருக்கும். அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா 2.25 சென்ட் அதாவது 1000 செடி 3 லட்சம் கொடுக்குறேன். அது இல்ல தலைவிகள் நீங்க இதை பயன்படுத்திக்கிறீங்க. நீங்க வந்து உங்களோட 1 லட்சம் தான் சரி 1.5 லட்சம் தான் சரி, நேரம் நம்ம ஆபீஸுக்கு வாங்க, நீங்க லோன் பண்ணி தரேன். இல்ல தலைவிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க பண்ற முதலீடு நாளைக்கு அதை பல லட்சமாய் மாறும் என்று உங்களை மனதார வாழ்த்துக்கிறேன். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க சார். குமார் சார், எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, சூப்பர் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிரைவரா இருக்கீங்க. சூப்பர் சார். ஷோ பார்த்துட்டு இருக்கீங்களா சிவகுரு நகர் பத்தி? அப்படியே அசந்து போயிருப்பீங்க இல்லையா ஆஃபர்ஸ் கேட்டு? ஆமா, நீங்க லைவ் கால் பண்ணதுனால நீங்க ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன். சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க அண்ணாச்சி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா, ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்க அண்ணாச்சி. சரி சார், சந்தோஷம். சரிங்க. உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிக்கா எந்த இடத்துல வாங்கணும் அப்படின்றது நம்மளோட லேண்ட் பாத்தீங்க சிவகுரு நகர் பாத்தீங்கன்னா மஞ்சள்பட்டியில இருக்குது, சங்ககிரி பைபாஸ்ல. சரிங்களா? இது போக இன்னும் நிறைய இடங்கள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ப்ராஜெக்ட் வந்து அண்ணாச்சி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்க இடம் வாங்கிக்கலாம். எந்த இடத்துல வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல. புரியல சார்? புரியல சார், இன்னொரு முறை சொல்லுங்க சார். சிவகுரு நகர் சார், அதாவது வந்து சேலத்துல வந்து கோயம்புத்தூர் பைபாஸ்ல சங்ககிரி பக்கத்துல குப்பனூர் பைபாஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆமா, சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வர 27 நபர்களுக்கு நீங்க சங்ககிரி பைபாஸ்ல ஒரு பிளாட் வாங்குனீங்கன்னா திருச்செங்கோட்ல 1000 சதுரடி ஃப்ரீயா தரோம் சார். ஆமா, அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. அந்த 1000 சதுரடி ஃப்ரீ நீங்க யார் பேர்ல கரையை கொடுக்க சொல்லுங்க, அவங்க பேர்ல கரையை கொடுத்துறாங்க. ஆமா, அதனால வந்து சூப்பர். நீங்க முதல்ல 27 நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வந்து அண்ணாச்சி கொடுத்திருக்காரு. சோ நீங்க நம்மளுடைய சிவகுரு நகர்ல ஒரு பிளாட் புக் பண்ணிட்டு திருச்செங்கோட்ல பாத்தீங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாரு. நீங்க யார் பேர்ல கேக்குறீங்களோ அவங்க பேர்ல நீங்க வாங்கிக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. தேங்க்யூ.
ஓகே, நம்மளுடைய சிவகுரு நகர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க சிவகுரு நகர்ல வந்து மனை வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல வர 27 நபருக்கு ஒரு அட்டகாசமான ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு எப்படி காஸ்ட்லியான லைஃப் ஸ்டைல்ல இந்த மாதிரி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து எப்படி ஃப்ரீயா கொடுக்க முடியும் நம்மளால? இது வந்து எப்படி சார் பாசிபிள்? அதாவது மேடம் அருமையாக கேள்வி கேட்டீங்க. நீங்க மட்டும் இல்ல, அதாவது நான் ஒவ்வொரு பக்கம் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதும் அதிரடி ஆஃபர், தெருக்கி ஒரு ஆஃபர் அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த டேட்ல யாரெல்லாம் வந்து புக் பண்றீங்களோ குழுக்கள் முறையில் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு பைக் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து குழுக்கள் வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து ஒரு பைக்கு விழுந்துருச்சுங்க. அது விழுந்த உடனே அடுத்த நாள் பைக் எடுத்து கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மனசை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமா, அந்த பைக்கை அவங்க வந்து குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய்க்கு கேட்டிருப்பாங்க. அண்ணாச்சிட்ட பிளாட் வாங்குறேன், குழுக்கள் என் பேர் வந்துருச்சு, உழுந்த உடனே அண்ணாச்சி பைக் கொடுத்தான்னு சொல்லி அந்த சகோதரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்றாங்க, தெரிஞ்சவங்களாம் சொல்றாங்க. இப்படி வந்து அதாவது வந்து நம்ம வாடிக்கையாளர் வந்து அவங்க சந்தோஷப்படுத்துறோம். நம்ம எல்லாருக்கும் ஃப்ரீ கொடுக்குறது கிடையாதுங்க. அந்த ஆஃபர் யார் பயன்படுத்துறாங்களோ. ஆமா, இப்போ இந்த 27 பேருக்கு ஒரு சூப்பர் ஆஃபர் கொடுத்துருக்கிறேன். இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சரி ரைட்டு அண்ணாச்சிட்ட போவோம், அண்ணாச்சி நல்லவர், அவரு கைராசியான மனுஷர், நம்மகிட்ட நிறைய பிளாட் வாங்கியிருக்காங்க, நம்மகிட்ட மட்டும் வரும்போது ஒரு பிளாட் கேட்பாங்க. அப்போ வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா நம்ம பிளாட் போறப்ப நம்ம பிளாட் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் ஒரு பிளாட் கொடுக்குறோம்னா 2 வருஷம் கழிச்சு நம்ம ஆபீஸ்க்கு வரும்போது அந்த பிளாட்டை 3 லட்சம் பிளாட்டை நம்ம வந்து 6 லட்சத்துக்கு 8 லட்சத்துக்கு வித்து கொடுத்துறோம். மறுபடியும் அந்த பணத்தை கொண்டு நம்ம எங்கெல்லாம் பிளாட் போறோம் நம்ம தேடி வருவாங்க. நம்ம சர்வீஸ் சூப்பரா இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப சேல்ஸ் பண்ணாம வியாபாரம் பண்ணாம நான் ஒதுங்க போக மாட்டேன். நம்மகிட்ட இடம் வாங்கிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்துல ஒருத்தர், நம்ம குடும்பத்துல ஒருவர். அதனால வந்து அவங்க மீண்டும் ஃபாலோ பண்ணுவோம். அவங்க வந்து இடம் விற்கணும்னு ஆசைப்பட்டாலும் நம்ம ஆபீஸ்க்கு எப்போ வந்தாலும் சரி அவங்களுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு என்ன ரேட்டோ, இப்போ நம்மகிட்ட அன்னைக்கு 3 லட்சமா இருக்கலாம், இன்னைக்கு 30 லட்சமா மாறி இருக்கலாம். அந்த 30 லட்சத்தை நம்ம வித்து கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அவங்க மறக்க மாட்டாங்க. நம் மக்கள் தமிழர்கள் அவங்க வந்து நல்ல மனசு உள்ளவர்கள், அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசம் உள்ளவர்கள். நம்ம அன்பே பாசத்தையும் கொடுக்கும்போது அவங்க நம்ம மேல பல மடங்கு அன்பு பாசத்தை கொடுப்பாங்க. அதனால வந்து கொடுங்கள் அப்போ கொடுக்கப்படுற மாதிரி நான் அன்பையும் பாசத்தையும் நான் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கறதுனால மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பேரு, எல்லாராலும் நேசிக்கப்படுகிறேன், எல்லாரும் என்ன நேசிக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இப்போ நீங்க கூட கேட்கலாம், அண்ணாச்சி இந்த சிவகூர் நகர்ல அண்ணாச்சி நீங்க 1000 சேதி ஃப்ரீ கொடுக்குறீங்களே, நீங்க எப்படி கொடுக்கணும் நீங்க கேட்கலாம். ஆமா, ஆனா நல்லா கவனிக்க மேடம். இப்போ நான் 100 பேருக்கு ஃப்ரீ தரேன்னு சொல்லல, 27 பேருக்கு கொடுக்குறேங்க. இப்போ நல்லா கவனிக்க, அந்த 27 பேருக்கு ஃப்ரீ கொடுக்குறேன் வைங்களா. இப்போ வந்து ஃப்ரீ அவங்களுக்கு வந்து அந்த சங்கீர் பிளாட் கரை பண்ண உடனே திருச்செந்தூர் பிளாட்டை நான் ஃப்ரீ கொடுத்துட்றேன். அந்த 27 பேர் என்ன வாழ்த்துவாங்க, அண்ணாச்சி சூப்பர், அண்ணாச்சி வந்து நமக்கு ஒரு 1000 ஃப்ரீயா கொடுத்தாரு என்ன வாழ்த்துவாங்க. அது மட்டும் கிடையாது, மறுபடியும் எங்க பிளாட் போட்டாலும் அவங்க ஒரு 1000 பேர் சொல்லுவாங்க. இந்த டிவியில வர விளம்பரம் கிடையாது. சூப்பர், மக்களால் நான், மக்களுக்காகவே ராஜா சிங். வணக்கம், யார் பேசுறீங்க? சஞ்சய். சஞ்சய் சார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே சூப்பர் சார், நல்லா இருக்கீங்களா? நாங்களும் அண்ணாச்சி சூப்பரா இருக்காரு, நானும் சூப்பரா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அலிகடை. சூப்பர், பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கீங்களா? ஓகே சூப்பர். லேண்ட் நாளைக்கு வாங்கிடலாங்களா சிவகுரு நகர்ல? சேலம் பைபாஸ்ல சார், சங்ககிரி பைபாஸ்ல, சேலம் டு கோயம்புத்தூர் ரோட்ல மஞ்சக்கல்பட்டியில் அமைஞ்சிருக்கு சார். சோ எல்லா வசதியான அடிப்படை வசதிகளுமே அமைஞ்சிருக்கு. சோ டிடிசிபி ரேரா அப்ரூவல் வாங்கின வீட்டு மனைகள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய சிவகுரு நகர்ல. சோ சூப்பரா அட்டகாசமான ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து சிவகுரு நகர்ல வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ற முதல் 27 நபர்ல ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா திருச்செங்கோட்டுல உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து அண்ணாச்சி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாரு. சரி ஓகே, இந்த ஆஃபர் புரியல சார்? ஆமா சார், கண்டிப்பா நம்மளுடைய ஜீவநதி ப்ரமோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் போடுற எல்லா பிளாட்ஸுமே டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் தான். அத பத்தி நீங்க ஒண்ணும் வரி பண்ணிக்க வேண்டியது இல்ல. சஞ்சய் சார் வணக்கம் சார். வணக்கம், அண்ணாச்சி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பர் சார், உங்க வாய்ஸ் சூப்பரா சார், கம்பீரமா பேசுறீங்க. ஆமா, உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். சார் நீங்க வந்து நாளைக்கு நம்ம ஆபீஸ் வந்துருங்க சார். ஆபீஸ் நாளைக்கு நீங்க புக்கிங் பண்ணிருங்க. எல்லாருக்கும் ஆஃபர் கொடுக்க மாட்டேங்க, முதல்ல வர 27 பேருக்கு மட்டும் ஆஃபர் கொடுக்குறேன். ஆமா சஞ்சய் சார், நீங்க தொழில் பண்றீங்க, இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திடுங்க சார். ஆமா, முதல்ல 27 பேருக்கு 1000 சேரி ஃப்ரீயா கொடுக்குறேன். நீங்க நாளைக்கு வந்து புக் பண்ணிக்கிட்டு நீங்க அந்த 1000 சேரி நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம் சார்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். திருச்சி ரோட்டில் ஈரோடு மெயின் ரோட்லீங்க பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் பிரம்மாண்டமாக சூப்பராக செயல்படுது சார். வாங்க, வெல்கம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், வாங்க. ஓகே, நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரமோட்ஸ் வாங்கக்கூடிய சிவகுரு நகர் வந்து இப்போ கரண்ட்ல வந்து போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து பண்ணணும் சார்? அதாவது மேடம் வந்து நம்ம வந்து இறைமங்கலம் பண்ணியிருக்கோம். இறைமங்கலம். ஆமாம், இறைமங்கலம் வந்து அந்த என்ன சிறப்பு கேட்டீங்கன்னா 10 அடி கை வச்சு தோன்றது தண்ணி வந்துடுது. ஆமாம், அந்த ஒரு சிறப்பான இடத்துல நீர்வளம் முக்கிய இடத்துல தான் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம். இறைமங்கலத்தில் சிறப்பாக அருமையாக போயிட்டு இருக்குங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட 20 வீடு நம்ம பிளாட்ல இடம் வாங்கினாவே வீடு கட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சுங்க. ஆமாம், சூப்பரான ஏரியாவை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா கேரள மாதிரி இருக்கும். எல்லாம் பாக்கு மரம், தென்னை மரம், வாழை மரம், கரும்பு மரம். ஆமா, அதாவது வந்து மக்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஆடி ஓடி எல்லாம் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. ஆனா நைட்டு வந்து பிறகும்போது ஒரு சந்தோஷமா பிறகுன்னு ஆசைப்படுறாங்க. ஆண்களும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, பெண்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா அவங்க நைட்டு பறக்கும்போது ஒரு சந்தோஷமா படுக்கணும். காலையில முடிச்சு பார்க்கும்போது அவங்க குயில் சத்தம் மயில் சத்தம் கேட்கும்போது அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் பெருகிட்டு இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான இடத்துல சூப்பரா அமைச்சு கொடுத்துருக்கிற பாலாஜி நகர்னு சொல்லி நம்ம சிறப்பாக இறைவனுக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறோம். ஆமா, அது இல்லாமல் விட்டமலைக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். விட்டமலை சூப்பரான இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கோம். கரிச்சிபாளையத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம். கோலாரத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம். திருச்செங்கோட்டில் இருந்துங்க பரமத்தூர் பைபாஸ்ல கந்தம்பாளையத்தில் கந்தநகர் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சு கொடுத்துருக்கோம். 32 தார் சாலை, டிச்சி, பாதுகாப்பு சுவர், ஈபி வசதி, சகல வசதி சூப்பராக இருக்குங்க. சைட்ல போய் நின்று அந்த காற்றை பார்த்தாலே ஆசையா இருக்கும். நீங்க சாயந்தரம் டைம் அப்படி குடும்பத்தோட பார்க்குலாம் போக தேவையில்லை. நம்ம சைட்ல இருந்து அப்படி 10 நிமிஷம் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க மனசு அப்படியே புதுசாயிரும். ஆமா, அதாவது மனசு ரெஃப்ரெஷ் ஆயிருங்க. அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சார்ந்த இடத்துல நம்ம போட்டு கொடுத்துருக்கிறோம். கந்த நகர் பிரம்மாண்டமான நகர், பார்க்கிறவங்க எல்லாரும் அதை வந்து கண்டிப்பா அதை வாங்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல அமைச்சு கொடுத்துருக்கிறோம். அது எல்லா பேரும் சேல்ஸ் ஆச்சுங்க. அது வந்து ஒரு 15 பேர் மட்டும் தான் இருக்குங்க. ஆமா, 15 தான் இருக்கு. அதுவும் ஒரு 4 நாள் இல்லை புக் ஆகிருங்க. அதனால வந்து திருச்சி ரோட்ல வந்து பரமத்தூர் பைபாஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த பிளாட் வந்து ரொம்ப யூஸா இருக்கும். ஆமா, அது டச்சுனா நம்ம இரும்பு பாலத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம். இரும்பு பாலம்னா ஒரு ஆமா, அதாவது வந்து 1060 சதுரடிக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய். அதுவும் சூப்பரான இடம். அது வந்து சூப்பர். அதாவது மேடம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்க இருந்தாலும் சரி, கோடிகள் பணம் இருந்தாலும் சரி, நம்மகிட்ட வந்து லட்சம் பணம் இருந்தாலும் சரி, 1000 பணம் இருந்தாலும் சரி, நம்ம வந்து எந்த மனுஷன் சாப்பிட்டாகிறோம், ட்ரெஸ் போட்டே ஆகணுங்க. ஆமா, குடும்பத்துக்கு ஒரு வீடு வேணும். அதனால வந்துங்க ஏழை மக்களும் அதாவது வந்து என்னாலும் இடம் வாங்க முடியாதுங்கிறவன உங்களால இடம் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த கம்மி பட்ஜெட்டை கொடுத்துருக்குறேன். ஆனா என்னன்னு கேட்டீங்க, அது வந்து ஒரு 40 பிளாட் தான் இருக்குங்க. ஆமா, அதாவது நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்களே, வாடிக்கையாளர்களே, 40 பிளாட் தான் வச்சிருக்கிறேன். 3 லட்சம் ரூபாய் 1060 சதுரடி இரும்பு பாலத்தில் இருக்குது. நீங்க இது வந்து நாளைக்கே நம்ம ஆபீஸ் வந்து நீங்க புக்கிங் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, இப்போ வந்து அப்படி நான் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய நான் போட்டுட்டு இருந்தாலும் கூட சீக்கிரம் கோயம்புத்தூர் பெரிய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போறாங்க. ஆமா, ஆனா கேட்கறாங்க மக்கள் கேட்கறாங்க, அணைச்சி நீங்க கலக்குறீங்க, அணைச்சி நாமக்கல் மாவட்டத்துக்காரர்களுக்கு நீங்க அள்ளி கொடுக்குறீங்க, நீங்க கோவை மாவட்டத்துக்கு வாங்கிச்சு. கோவை தமிழர்கள் நம்மள ரொம்ப விரும்புறாங்க. அதுக்கு மதுரை இடம் பார்த்திருக்கேன். நெக்ஸ்ட் மதுரை, அப்புறம் திருச்சி, அப்புறம் சென்னை. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துக்கும் ஜியோ யூனிவர்சிட்டி ப்ரமோட்டர்ஸ் வந்து கண்டிப்பா வரும். இது என்ன சிறப்பு தெரியுமா, நமக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து கேரளா, ஆந்திரா, அது மட்டும் கிடையாது, வந்து பெங்களூரு, பாம்பே, டெல்லி வரைக்கும் கஸ்டமர் இருக்காங்க. ஆமா, நிறைய கஸ்டமர் நம்ம இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து எல்லா ஊர்ல பிளாட் போட்டாலும் ஈஸியா ஜெயிக்க முடியுது. 2வது மேடம், காசு பணம் சம்பாதிக்க பெருசு இல்லைங்க. மக்கள்கிட்ட வந்து ராஜசிங் அண்ணாச்சி அவர் நல்லவர், அவர் சொன்னதும் செய்வார், சொல்லாததும் செய்வாருங்கிற ஒரு பேர் வாங்கிட்டாங்க. ஒரு காலம் வராங்க, அவரை பேசிக்கலாம். ஹலோ ஹலோ ஓகே, காலர் வந்து லைன் கிடைக்கல, கட் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க ஷோக்கு லைனுக்கு கால் பண்ணி உங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னா நீங்க கீழே ஸ்க்ராலிங் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். மனையை பார்வையிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், நம்ம இலவசமா வந்து மனையை பார்வையிடலாம். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. நமது ராஜா சிங் அண்ணாச்சியின் பெருமை மிகு படைப்புகள்.
மக்களோட அதிகபட்ச கனவே ஒரு சொந்த வீடு தான். உங்களுக்கும் அந்த கனவு இருக்குல்ல? சங்ககிரி பைபாஸுக்கு மிக அருகில் மஞ்சக்கல்பட்டியில் அமைந்துள்ள அழகிய வீட்டுமனை சிவகுரு நகர். ஹலோ, உங்களதான். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி வாடகை வீட்ல இருந்து கஷ்டப்பட போறீங்க? உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணாமா? அட போமா, லேண்ட் விக்கிற விலைக்கு எங்க வாங்குறது? அதானே கேக்குறீங்க. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. ஸ்ரீ கந்தன் நகர் கந்தம்பாளையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. தரமான வீட்டு மனைகள் கம்மியான விலையில. கரிச்சிபாளையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கோலாரத்தில் அமைந்துள்ளது ராசி கார்டன். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. நம்ம மனைப்பிரிவுல 30 அடி அகலமான தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம 20 அடியில சுவையான குடிநீர் வசதி உள்ளது. மேலும் நமது அண்ணாச்சியின் முதல் படைப்பான கரிச்சிபாளையத்தில் அமைந்துள்ள ஜீவநதி கார்டனில் மிக குறைந்த வீட்டு மனைகள் மட்டுமே உள்ளன. என்னங்க யோசிக்கிறீங்க? இவ்ளோ சிறப்பம்சங்கள் உள்ள மனையோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாங்க இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியான விலை. விட்டம்பாளையத்திலிருந்து பெருமாள் மலை செல்லும் வழியில் விட்டம்பாளையத்தில் அமைந்துள்ளது ANG அவென்யூ. மேலும் சிறப்பம்சங்கள் 24 மணி நேரத்து போக்குவரத்து வசதி. அது மட்டுமல்லாம மனைக்கு அருகாமையில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாப், கோயில்கள் அமைந்திருப்பது மேலும் சிறப்பாகும். ஸ்ரீ பாலாஜி நகர் இறையமங்கலம் டு வெள்ளியம்பாளையம் வழியில் அமைந்துள்ளது. குறைந்த மனைகளே உள்ளன, விரைந்து வாருங்கள். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. செல்வரதி அரிசி டிப்போ அருகில் ஈரோடு மெயின் ரோடு திருச்செங்கோடு. தொடர்புக்கு 9865377539. அனைவருக்கும் சொந்த வீடு, அதுதான் அந்த ராஜாசிங் அண்ணாச்சியுடைய இலக்கு. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. மறுபடியும் ஒரு அழகான பிரம்மாண்டமான நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரும் மீட் பண்ணிருக்காங்க. இது ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் ஒரு அழகான வீட்டுமனைக்கான ஒரு நிகழ்ச்சி. அதாவது திருச்செங்கோடு டு பரமத்தி பைபாஸில் கந்தம்பாளையம்லேயே தான் நம்மளுடைய ஸ்ரீ கந்தன் நகர் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம சைட்டுக்கு போக போகிறோம். ஸோ போகிற வழி எந்தெந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறதெல்லாமே நான் சொல்லிகிட்டே தான் போக போகிறேன். ஸோ சைட்டுக்கு பக்கத்துலேயே பள்ளி கல்லூரிகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுடைய ஸ்ரீ கந்தன் நகர் வீட்டு மனைக்கு நம்ம ரீச் ஆகிடலாம். இதுக்கு முன்னாடி கந்தம்பாளையம் பஸ் ஸ்டாப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நல்லூர் மாரியம்மன் கோயில் சொல்லுவோம். ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளுடைய ஸ்ரீ கந்தன் நகர் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ வெறும் நடந்து போகிற தூரத்துலேயே உங்களுக்கு வீட்டு மனையை நீங்கள் பார்த்துடலாம். முதல்ல வந்து இந்த வீட்டு மனை எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேங்க. திருச்செங்கோடு டு பரமத்தி பைபாஸில் உங்களுக்கு கந்தம்பாளையம்ல நல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மறுபடியும் ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸோட ஒரு பிரம்மாண்டமான படிப்பு கந்தன் நகர். ஸோ இந்த கந்தன் நகரோட ஓப்பனிங் இன்னைக்கு ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கிராண்டான ஒரு லுக்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஒரு வீட்டு மனை ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கிராண்டான ஒரு ஓப்பனிங் இருக்கும் அண்ட் வீட்டு மனைக்குள்ளே எந்தெந்த மாதிரி வசதிகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா வசதிகளோட நிறைஞ்சு உங்களுக்கான ஒரு வீட்டு மனை மறுபடியும் உங்களை தேடி வந்திருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் நாள்லேயே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாமே பார்த்த உடனே இந்த அழகான வீட்டு மனையை நழுவ விட்டுறாதீங்க. கூடவே எப்பவும் போல ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு அழகழகான ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் நான் சொல்ல போகிறேன்.
திருச்செங்கோடு டு பரமத்தி பைபாஸில் இருக்கக்கூடிய கந்தம்பாளையில் நம்ம கந்தன் நகரோட கிராண்டான ஓப்பனிங்கை எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ அந்த அழகான மூமெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் ஒரு அழகான வீட்டுமனையோட ஓப்பனிங் இனிதே ஆரம்பமாக போகுது. ஸோ இந்த கந்தன் நகரை பொறுத்த அளவுக்கு யார் ஓப்பன் பண்ண போகிறாங்க, யார் இனாக்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம டாக்டர் ராஜாசிங் அண்ணாச்சியோட துணைவியார், அதாவது துணைவியார் மற்றும் மகள் 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஒரு கிராண்டான ஓப்பனிங்கை வெல்கம் பண்ண போகிறாங்க. கூடவே நம்ம டாக்டர் ராஜாசிங் அண்ணாச்சியோட நண்பர்களும் சேர்ந்து இந்த இனாக்ரேஷனில் கலந்துருக்காங்க. ஆனால் இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய விஐபிஸ் அண்ணன் நம்ம டாக்டர் ராஜாசிங் அண்ணாச்சியோட நண்பர்கள், அவருக்கு பக்கபலமாக இருந்தவங்க எல்லாருமே இந்த கிராண்டான ஓப்பனிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இனாக்ரேட் பண்ணக்கூடிய அந்த அழகான மூமெண்ட்டை நம்ம பார்க்கலாம் வாங்க. தேங்க்ஸ் அனிச்சி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த ஒரு சந்தோஷமான இந்த மகிழ்ச்சியான நாளை இன்றைக்கி நான் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. விசேஷமாக எல்லா நண்பர்களும் வந்திருக்காங்க, நீங்கள் வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பிளாட் புக் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற, ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. எல்லாம் உங்கள் அன்பு உள்ளது தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. அதுமேலே சமுதாயனுக்கு மண்ணனுக்கு கந்தன் நகர். சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக அற்புதமான பிளாட்டுகள் வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சேவை தொடரும். கண்டிப்பாக நன்றி. கண்டிப்பாக நன்றி 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 நன்றி. அன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சந்தோஷம். மனசார வாழ்த்துறேன். இந்த பிளாட்டெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக. ஓகே ஓகே. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. என் அருமை சிவா அண்ணன் வந்தது மிக மகிழ்ச்சி. ஆமாம், அண்ணனை மனசார வாழ்த்துறேன். அண்ணன் வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் வளர அண்ணனை வந்து நான் மனதார வாழ்த்துறது மட்டுமில்லை, என்னோட வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் என் அண்ணன் ஒரு காரணம் என்பதை உங்கள் மத்தியில் பதிவு செய்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இருக்கிறத இன்ஜினியர் இவங்க தான். அது மட்டும் இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொந்தமாக சிறப்பாக ஒரு வீடு சிவானி மூலமாக இந்த இன்ஜினியரை கட்டி தந்தார். அதனால் இந்த அருமையான இன்ஜினியரை மனசார வாழ்த்தி இந்த ஒரு சார்ஜை நான் அனுப்பி பெருமைப்படுகிறேன். டாக்டர் சார் விற்பனை பண்ணுறதுக்கு டாக்டர் ராஜாசிங் அண்ணாச்சியோட அடுத்த பிரம்மாண்டமான படைப்போட இந்த கிராண்டான இனாக்ரேஷன் எவ்வளோ சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதை இனாக்ரேட் பண்ணது அவங்களுடைய துணைவியார் ரூபினா மேம். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே, இப்போ வந்து மனைவிக்கு வந்து அவங்கள எவ்வளோ பெருமிதப்படுத்தணுமோ அதெல்லாமே பண்ணிட்டாரு. இப்போ ஒரு அழகான மூமெண்ட்டை கொடுக்க போகிறாரு அண்ணாச்சி. அண்ணாச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அண்ணாச்சி. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி மூலம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து கணவன் வந்து தலை, மனைவி வந்து உடல். நான் என்னதான் என் குடும்பத்துக்கு தலையாக இருந்தாலும் நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது என் தலை மட்டும் போனால் நல்லா இருக்காது, அந்த உடம்போடு சேர்ந்து போகும்போது நல்லாயிருக்கும், கலையாக இருக்கும், அருமையாக இருக்கும், அது முழுமையாக இருக்கும். என்னுடைய வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் மனைவி என்பது நான் வார்த்தையினால் சொல்வது மட்டும் இல்லை. இந்த ஒரு அருமையான இந்த பொன்னாடைய மனைவிக்கு உங்கள் மத்தியில் நான் போர்த்தி என் மனைவியை கணவனை விரும்புகிறேன். காரணம், மனைவி இல்லாமல் நம்ம எதுவுமே சாதிக்க முடியாது. மனைவி நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் துணையாக வருவது துணைவி. அவங்க தான் மனைவி. என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணம் என் மனைவி என்பதை உங்கள் மத்தியில் பதிவு செய்து மட்டுமில்லாமல் இந்த பொன்னடைய மனைவிக்கு நான் பொறுத்தவரையில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, போர் வந்தோன்னு அக்காவுக்கு கை செய்ய வந்தாச்சு. ஓகே, ஒரு வார்த்தைகள் அவங்கள பற்றி நிறையவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு உங்கள் மகளும் சேர்ந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு வார்த்தைகள். கண்டிப்பாக. அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்ம மனைவி அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அடிக்க நான் சொல்லுவேன், சம்சாரம் அது நிம்சாரம் மாதிரி. நிம்சாரம் இல்லைன்னா
எதுவுமே செயல்படாது. அது மாதிரி மனைவி இல்லைன்னா நம்ம எதுவுமே சிறப்பாக செயல்பட முடியாது, ஒரு முழுமையாக செயல்பட முடியாது. இந்த சம்சாரம் நிம்சாரம் அவங்க நம்ம கூட இருக்கும்போது தான் நம்ம சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செயல்பட முடியும். வெளியில் தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதுலனாலும் நம்ம சாதிக்கலாம். ஆனால் வீட்டில் நம்ம மனைவி மட்டும் நம்மளுக்கு வந்து எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தரும்போது தான் நாம் பிரகாசிக்க முடியும். நம்மளை மகிழ்ப்பவள் தான் மனைவி. அதனால் வந்து மனைவியை நான் வாழ்த்துகிறேன். பெண்கள் அனைவரையும் நான் போற்றுகிறேன். பெண்கள் வீட்டின் கண்கள் மட்டுமில்லை, இந்த உலகத்துக்கு பெண்களும் வெளிச்சமாக இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ அண்ணாச்சி, தேங்க்யூ. ஸோ டாக்டர் ராஜசிங் அண்ணாச்சியோட துணைவியார், அதாவது எல்லா நேரங்களிலும் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து நீங்கள் முதல்ல சொன்னீங்க. ஸோ வீட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவருக்கு என்னென்ன வீட்டில் நடக்குதுன்னே தெரியாது, அந்தளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும்போதே. அண்ட் இன்றைக்கி உங்களுடைய கணவர் அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லா பயங்கரமே அதை கிட்டத்தட்ட இந்த கந்தமாலையுமே கேட்குற அளவுக்கு மத்தள சத்தத்தோடு வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது முதல்ல? அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க படிப்படியாக வளர்ந்து வர்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். என்னன்னா உண்மை உத்தமம், அது வந்து அவங்களோட அந்த உண்மையான உழைப்பு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இனாக்ரேஷனில் தான் நாங்கள் உங்களையும் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. இவ்வளோ நாள் காட்டவே இல்லை அண்ணாச்சி. ஓகே, ஸோ இன்றைக்கி அழகான கிராண்டான ஓப்பனிங் நடந்துச்சு இல்லையா? எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு டைமாக இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிளாட்டில் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தடுத்து அழகழகான வீட்டு மனைகள்லையும் நாங்கள் உங்கள் எல்லாரையும் பார்க்கணும். ஸோ இன்னும் பிரம்மாண்டமான வீட்டு மனைகள் எல்லாமே எப்படி அணைச்சி கொடுக்க போகிறாங்க மக்களுக்கு, அதுலேயும் நாங்கள் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக அவளோட கேட்டுக்கிறோம். எவ்வளோ வளர்ந்தாலும் இதே மாதிரி உண்மையாக உழைப்போம், இருக்கணும். எல்லா வகையிலையும் உண்மையாக இருப்போம் மக்களுக்கு. நிச்சயமாக மேம், நிச்சயமாக. தேங்க்யூ அண்ட் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் ஜாயின் பண்ணி நீங்கள் பேசினதுக்கு. அண்ட் வந்து நம்ம கந்த நகரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இந்த இன்னாக்ரேட் வந்து ரொம்ப கிராண்டான முறையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி கந்தம்பாளையம் ஃபுல்லாகவே கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகான வரவேற்போடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு துணையாக இருந்தால் நம்ம டாக்டர் ராஜசிங் அண்ணாச்சியோட நண்பர்களும் அண்ட் பக்கபலமாக இருந்து இன்னும் நிறைய பேரும் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் சாரும் ஒருவர். சார், உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நானே ஜெயிச்ச மாதிரி இருக்குது. அதாவது ஒரு சில பேரை மட்டும்தான் நம்ம பார்க்கும்போது அந்த வெற்றி வந்து நம்மளுடைய வெற்றியாக பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அண்ணாச்சி வந்து முதல்ல எங்கிட்ட வீடு வாங்கினார். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எங்களுடைய பக்கபலமான நல்ல ஒரு தோழமை வளர்த்துக்கிட்டே வரோம். என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டே வருவார். அதே மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதை விட உயரமாக சிறப்பாக போயிட்டார். அது ரொம்ப வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடு கட்டி கொடுத்ததையும் வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ்ன்னு எனக்கு மோதிரம் போட்டு விட்டார். அவர் ஞாபகமாக இன்ன வரைக்கும் போட்டு தான் இருக்கிறேன். ஆனால் நான் கொஞ்சம் குண்டானதுனால மோதிரம் ரொம்ப சின்னதாக போச்சு. அதனால் கழட்டி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. இல்லைனா அதை நான் காட்டலான்ட்டு இருந்தேன், அது முடியல. உண்மையிலேயும் வந்து அவருடைய விசுவாசம்தான், அவருடைய விசுவாசம், உழைப்பு, உண்மை, இது வந்து மக்கள்கிட்ட வந்து அணுகிற விதம். யாரையுமே பாரபட்சம் இல்லாமல் ஒரு ரொம்ப மரியாதையோடு நடத்துவார். அதனால தான் அவருடைய இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இது வந்து வெற்றி இல்லை, இது வெற்றிக்கு உண்டான ஒரு அடிக்கல் தான், முதல் படி மாதிரி தான். இன்னும் வெற்றி அவர் அடைய வேண்டியது நிறைய இருக்குது. அந்த நிறைய இருக்கக்கூடிய இடத்துல அத்தனை இடத்துலையும் நான் ஒரு அணில் மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உயர வைத்து உயர்வோங்கிற உயரிய கொள்கை எங்கிட்ட இருக்குது. நான் சாஸ்தாவாசன் பில்டர்னு பேர் வச்சு எப்படி ஒரு வெற்றி அடைஞ்சனோ அந்த வெற்றியாக தான் இந்த ஜீவநதி ரியல் எஸ்டேட் வெற்றி அடையதை நான் பார்க்குறேன். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ணாச்சி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்து எவ்வளவோ வீட்டு மனைகளில் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கந்த நகரோட பிரம்மாண்டமான ஓப்பனிங் பார்க்கும்போது சார் சொன்ன மாதிரி எங்களுடைய வெற்றி மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் அடுத்தடுத்து நீங்களும் வளரணும்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் எல்லாரும் சேர்ந்து உங்களை விஷ் பண்ணுறவங்க சார்பாக நானும் கேட்டுக்கிறேன். அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ணாச்சி. தேங்க்யூ ஸோ மச். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஜீவநதி ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்டோடைய சிவகுரு நகர் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு
அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் டு கோயம்புத்தூர்ல சலகிரி பைபாஸ்ல மஞ்சக்கல்பட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பைபாஸ்ல இந்த மாதிரியான ஒரு இடம் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நிச்சயமா இனி கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு வந்து தவற விட்டா இனி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான இடத்துல இடம் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாம். ஸோ நாங்கள் வந்து ஸ்காலிங் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நம்மளுடைய மனையை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நேரில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா போதும், நேரில் வந்து மனையை பார்வையிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மனையை சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ உங்களோட அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லோன் ஃபெசிலிட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். நம்மளுடைய சிவகுரு நகரில் பார்த்தீங்க அப்படின்னா மனையோட சிறப்பம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு காற்றாலை வசதி இருக்கு, ஸோ பால் பார்த்துட்டு காம்பவுண்ட் வால் வசதி இருக்கு, ஸோ சாக்கடை வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க, மின் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய பிளாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவல். ஸோ உங்களுடைய பட்ஜெட் இது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வேண்டாம், ஸோ கொஞ்சம் அவுட்டர்ல வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இடங்கள்ல நம்மளுடைய அண்ணாச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஜீவநதி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கைராசியான நிறுவனம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அண்ணாச்சி கூட சொன்னாங்க. ஸோ எங்கிட்ட வாங்குறவங்க ஒரு 3 lakhs வாங்கி அதை வந்து ஒரு 6 lakh 8 lakhsக்கு நானே வந்து சேல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கைராசியான நிறுவனத்துல நீங்க இடம் வாங்கினீங்க அப்படின்னா அது நிச்சயமா பல மடங்கா பெருகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ஸோ உங்களுக்கான மனையை புக் பண்ணுங்க. இப்போ வந்து ஸ்பெஷல் ஆஃபர் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மஞ்சக்கல்பட்டியில் இருக்கக்கூடிய சிவகுரு நகர்ல மனையை புக் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் 27 நம்பர்ஸ், அதாவது 27 நம்பருக்கு திருச்செங்கோட்டில் 1000 square feet இடம் வந்து ஃப்ரீயா அண்ணாச்சி நீங்க யார் பேரை கேட்குறீங்களோ அவங்க பேர்ல வந்து கிளைம் பண்ணி கொடுக்க தயாரா இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து யாரும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் சஜஷன். சொல்லுங்க சார் உங்களுடைய ஃபியூ வேர்ட்ஸ். சூப்பர். அதாவது மேடம் நான் நிகழ்ச்சி பார்த்து கொடுக்குறது ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல செய்யணும்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புங்கிறது ஒரு முறை தான் வரும். ஆமாம், வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையில் முன்னேறிடலாம். அதாவதுங்க நான் அடிக்கடி நான் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா வானத்துலேருந்து மழை பெய்யுதுங்க. ஆமாம், எல்லாருக்காக தான் கடவுள் மழை கொடுக்குறாரு. ஆமாம், இறைவன் எல்லாருக்கும் மழையை பொழிய வைக்கிறார். ஆனால் அதை பயன்படுத்துகிறவங்க அது பாக்கியசாலியாக மாறிடலாம். அதே போலங்க எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாருங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க வாழ்க்கையில் முன்னேறாங்க. அதே போல் இப்போ வந்து மழை பெய்யும் போதுங்க நீங்கள் வந்து ஒரு டம்ளர் வச்சு டம்ளர் தான் நிறையுங்க, ஒரு சொம்பு வச்சு சொம்பு நிறையுங்க, ஒரு அண்டா வச்சு அண்டா நிறையுங்க. அதே போல இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படிங்கிறீங்களா நம்ம வாழ்க்கை பிரகாசமாயிரும், வெளிச்சமாயிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அதே போல நிறைய ஆஃபர் கொடுக்குறோம். இப்போ நம்மளை வந்து ஒரு 10 வருஷமா நிறைய நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வர எல்லாருமே சொல்லுவாங்க அண்ணாச்சியை ஃபாலோ பண்ணேன், அண்ணாச்சிட்ட பிளாட் வாங்கினேன், அவரை ஒரு பிளாட் வாங்கணும்னா நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி அவரை நான் அவரை சந்திச்சேன், இன்னைக்கு வந்து அவருக்கு பின்னாடி பயணம் பண்ணி நீ கிட்டத்தட்ட 20 பிளாட் வாங்கியிருக்கேன் அப்படி வந்து மக்கள் நீ பெருமையாக சொல்றாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா 20 பிளாட் சொந்த போய் வைக்கிறது இல்லை, அதை குறிப்பிட்ட நாளில் விற்று வைக்கிறோம், விற்று கொடுத்துடுறோம், மறுபடியும் எங்கே போனாலும் நம்ம வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து நம்மளை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல லெவலுக்கு உயர்ந்துட்டாங்க. அதாவது வந்து பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், பணம் எல்லாருக்கும் தேவை. அதாவது வந்து பணத்தை வந்து நல்ல வழியில் சம்பாதிக்கலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். பணத்தை நல்ல வழியில் சம்பாதிக்கணும், அது தவறே கிடையாது. அதனால வந்து அந்த எங்க முதலீடு போன்றது தான் மேட்ரு. இப்போ வந்து நிறைய பணக்காரர்கள் இருக்காங்க, செல்வந்தர் இருக்காங்க, அதை வந்து பணத்தை எங்க முதலீடு பண்ணணும்னு தெரியாம அவங்க வந்து தவறான இடத்துல முதலீடு பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு விதை இருக்குன்னு வைங்களா, அந்த விதையை எடுத்து நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு நிலத்துல விதைச்சிங்கன்னா அது சீக்கிரம் பெரிய மரமா மாறிடும். அதே விதையை எடுத்து நீங்க ஒரு முன்னிலை விதைக்கிறீங்க வைங்களா, அது வந்து வளர முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு நீர் வசதி இல்லாத இடத்துல ஒரு விதையை விதைச்சிட்டீங்கன்னா அது வந்து வளராதுங்க. அதே போல இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் காசு இருக்குங்க, காசு பணம் இல்லைன்னா யாருமே கிடையாது, எல்லாருமே உழைக்கிறாங்க, வேலை செய்றாங்க. சிலவங்கிட்ட 1000 இருக்கலாம், சிலவங்க லட்சமா இருக்கலாங்க. ஆனா பணம் இருக்கிறது பெருசுல அந்த பணத்தை வந்து அதை வந்து குமிட்டியாக தெரியணும், பணத்தை ரெட்டிப்பாக தெரியணும். ஆமா, அந்த பணத்தை வந்து பெருக வைக்கணும். ஆமா, இப்போ வந்து எனக்கு 1 லட்சம் பணம் இருக்கு, 1 லட்சத்தை கொண்டு நீங்க பீரோக்கு வச்சீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு பீரோ திறந்தாலும் அந்த பீரோக்கு இருக்குது, அதை 1 லட்சத்துக்கு பேங்க்ல போட்டீங்கன்னா ஒரு சின்ன வட்டி தருவாங்க. அதே ராஜசேகர பிளாட் வாங்கினீங்கன்னா அந்த 1 லட்சம் பல லட்சமாக மாறும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால வந்து நம்ம நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம், ஃப்ரீ கொடுக்குறோம், ஆஃபர் கொடுக்குறோம். அதனால வந்து இதெல்லாம் மக்கள் வாங்கி நம்மளை வந்து இதை பயன்படுத்துறவங்க ஒரு வாழ்க்கையில அவங்க பொருளாதாரத்துல நல்ல
உயர்ந்த நிலைக்கு வந்துடுறாங்க. ஆமா, அதை வந்து நான் அடிக்கடி சொல்ல பெண்களை பாராட்டுறேன். ஏன்னா பெண்கள் வந்து புத்தி உள்ளவங்க. அந்த புத்தியுள்ள பெண்களால தான் இன்னைக்கு வந்து ஒரு வீடு வந்து ஒரு குடும்பம் வந்து அது பிரதர்சிக்க முடியும். நிறைய பேர் என்ன சொல்ல அணைச்சி எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு அணைச்சி, எனக்கு குழந்தை வயசு இப்போ வந்து அணைச்சி 5 வயசு தான் ஆச்சு, ஏன்னா ஒரு 10-12 வருஷம் கழிச்சு எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் ஒரு திருமணம் பண்ணி கொடுப்போம், இல்லை படிக்க வைக்கணும், மேல் படிப்புக்கு நாங்கள் ஒரு நல்ல உயர்ந்த படிப்பு படிக்க ஆசைப்படுறேன். அதான் என் பிள்ளை ஞாபகார்த்தமா அணைச்சி ஒரு 3 லட்சம் நல்ல இடமா கொடுக்குறாங்க. இடையான வாழ்க்கை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த அவங்க பொண்ணு வந்து நாளைக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுது, பல லட்சம் தேவைப்படுது, யார்கிட்ட கேட்க முடியும்? அண்ணாச்சி பார்க்க வரலாம், அண்ணாச்சி உன்னோட பூமி வாங்கி போட்டிருந்தேன், ஒரு சொத்து வாங்கி போட்டிருந்தேன், அந்த பிள்ளையோட சொல்லலாம், கண்ணு நீ கையிலும் இருக்கனே, நீ படிச்சு நீ பெரிய ஆளா இருக்கனே, அண்ணாச்சி சொத்து வாங்கி போட்டிருக்க, நம்மளோட பணம் இருக்கு, நம்மளோட சொத்து இருக்கும்போது அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஆமா, அதுக்கு மனசுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அதாவது நினைச்சு பார்த்துக்கிட்டு அருமை தாய்மார்களே, உங்க பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து நீங்க வந்து ஒரு மனையை வாங்கி போடுங்க. ஒரு கல்யாணத்தை கலெக்ட் பண்ணியா ஒரு படிப்பை சார்ந்தா நீங்க வாங்கி போட்டீங்கன்னா அந்த சொத்து உங்க படிப்புக்கு உதவும், பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்கு உதவும். நாளைக்கு நம்ம யார்கிட்டையும் வந்து சொந்தக்காரங்க உதவி செய்வாங்களா, யாராவது ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணாலும் இருக்க தேவையில்லை, தன் கையை தனக்கு உதவி. அதனால வந்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கடவுள் தன்னுடைய மலையை பொழியப்படுகிறார். இந்த ராஜாசிங் அண்ணாச்சி அனைவருக்கும் ஆஃபர் கொடுக்கிறேன். நிகழ்ச்சி பார்த்து அனைத்து சகோதரர்கள் சகோதரிகளும் நீங்க இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் செல்வாக்கும் உயர உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி நன்றி. பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட இடத்தை பத்தி மட்டும் சொல்லி இது வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய அண்ணாச்சி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளவு விஷயங்கள் வந்து சொன்னாரு. ஸோ இந்த 1 hourல நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது அதிகம்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த ஷோட எண்டிங்க்கு வந்தாச்சு. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஷோ எல்லாருமே மீட் பண்றேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் சாந்தி அண்ட் ராஜசிங் அண்ணாச்சி. வணக்கம் 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 வணக்கம். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. நமது ராஜா சிங் அண்ணாச்சியின் பெருமை மிகு படைப்புகள். மக்களோட அதிகபட்ச கனவே ஒரு சொந்த வீடுதான். உங்களுக்கும் அந்த கனவு இருக்குல்ல? சங்ககிரி பைபாஸுக்கு மிக அருகில் மஞ்சக்கல்பட்டியில் அமைந்துள்ள அழகிய வீட்டுமனை சிவகுரு நகர். ஹலோ, உங்களதான். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட போறீங்க? உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணாமா? அட போமா, லேண்ட் விக்கிற விலைக்கு எங்க வாங்குறது? அதானே கேக்குறீங்க. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. ஸ்ரீ கந்தன் நகர் கந்தம்பாளையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. தரமான வீட்டு மனைகள் கம்மியான விலையில. கரிச்சி பாளையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் கோலாரத்தில் அமைந்துள்ளது ராசி கார்டன். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. நம்ம மனைப்பிரிவுல 30 அடி அகலமான தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம 20 அடியில சுவையான குடிநீர் வசதி உள்ளது. மேலும் நமது அண்ணாச்சியின் முதல் படைப்பான கரிச்சி பாளையத்தில் அமைந்துள்ள ஜீவநதி கார்டனில் மிக குறைந்த வீட்டு மனைகள் மட்டுமே உள்ளன. என்னங்க யோசிக்கிறீங்க? இவ்ளோ சிறப்பம்சங்கள் உள்ள மனையோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாங்க இல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியான விலை. விட்டம்பாளையத்திலிருந்து பெருமாள் மலை செல்லும் வழியில் விட்டம்பாளையத்தில் அமைந்துள்ளது ANG அவென்யூ. மேலும் சிறப்பம்சங்கள் 24 மணி நேரத்து போக்குவரத்து வசதி. அது மட்டுமல்லாம மனைக்கு அருகாமையில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாப், கோயில்கள் அமைந்திருப்பது மேலும் சிறப்பாகும். ஸ்ரீ பாலாஜி நகர், இறையமங்கலம் டு வெள்ளியம்பாளையம் வழியில் அமைந்துள்ளது. குறைந்த மனைகளே உள்ளன, விரைந்து வாருங்கள். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ். ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி, செல்வரதி அரிசி டிப்போ அருகில், ஈரோடு மெயின் ரோடு, திருச்செங்கோடு. தொடர்புக்கு 9865377539. அனைவருக்கும் சொந்த வீடு, அதுதான் இந்த ராஜா சிங் அண்ணாச்சியுடைய இலக்கு.